ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த சிக்கன் பிரியாணிக்குள்ள மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து போத் ரைஸும் சிக்கன் மசாலாவும் குக் ஆகிடணும். ஏன்னா வந்து அசம்பிளிங் மட்டும்தான் நம்ம அதில் பண்ண போகிறோம். அதனால இது வந்து கொஞ்சம் குக் பண்ணி தான் நம்ம வந்து உள்ள லேயர் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன், பாதி ஆயில் பாதி நெய். அதில் வந்து 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அன்னாசி பூ எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இது சிசில் ஆகட்டும். ஸோ கூடவே கல்பாசியும் போட்டிருக்கேன், ஒரு பே லீஃபும் போட்டிருக்கேன் வாசனைக்கு. ஸோ இப்போ இது வந்து பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆனியனை வந்து நம்ம நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் சாட்டே பண்ண போகிறோம். ஸோ ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் நான் அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா ஒரு 1 மினிட் போல் அந்த பச்சை வாடை போகணும். அதுக்கு தக்கன சாட்டே பண்ணிடுங்க. ஸோ ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து சில்லி பவுடர் உங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி. ஸோ இதை வந்து நான் வந்து லைட்டாக ஒரு என்ன சொல்ல, ஒரு இந்தியன் தான், பிரியாணினாலே இந்தியன் தான், ஆனால் நல்ல மசாலா அதெல்லாம் போட்டு அந்த ஸ்டைலில் பண்ண போகிறேன். அதனால் நல்ல ஸ்பைஸியாக காரசாரமாக நல்ல ஸ்பைஸியாக அந்த மாதிரி ஏதோ சொல்ல வரேன், மனசில் ஒரு டேஸ்ட் இருக்குது, அந்த டேஸ்ட்டுக்கு பண்ண போகிறேன். அதனால் நல்ல ஸ்பைஸியாக. ஸோ இது குக் ஆகட்டும். பொடி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே ஆகட்டும். ஓகே, ஸோ நம்ம மசாலா பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் கொத்தமல்லி கீரையும் புதினாவும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவரே வந்து அதுதான் தரும். ஆனால் என்கிட்ட இல்லை, அது திடீர்னு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணேன், அதனால் கொத்தமல்லி கீரை இல்லை. ஸோ அது வந்து நீங்கள் வந்து செய்யும்போது வாங்கி ஆட் பண்ணிடுங்க. ஒரு கை கொத்தமல்லி கீரை, ஒரு கை புதினா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் போல் சாட்டே பண்ணிட்டேன். இந்த டைமில் நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் பீசஸாகவே ஆட் குட்டி குட்டி பீசஸாகவே இருக்கட்டும். ஏன்னா வந்து நம்ம அதுக்குள்ளாடி வைக்கணும் பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் கட் பண்ணி வாங்குறதும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வாங்கணும். ஸோ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை வந்து அந்த மசாலாவில் நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன சால்ட்டு. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதை கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும், அதுக்கு வேண்டி. ஸோ சிக்கன் வந்து மசாலாலாம் போட்டு வெறுவி மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சிக்கன் குக் ஆகி மசாலா வந்து திக்காகட்டும். அது ரெடியானோன்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம பிரியாணிக்குள்ளே மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து மசாலாஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம லேயர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம சிக்கன் மசாலா வந்து குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் ரைஸை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸை வந்து 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊறியாச்சு. இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் தண்ணியில். ஸோ அது வந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து நல்லா சீசன் பண்ணிடுங்க, அப்போ தான் ரைஸ் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தண்ணியில் தாராளமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஸோ ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 90% குக் ஆகணும். ஸோ அது எப்படியும் உங்களுக்கு வந்து 6, 7, 8 நிமிஷம் ஆகும். ஸோ குக் ஆகட்டும்.
ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90% குக் ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வடிகட்டிட போகிறேன். ஸோ மிச்சம் உள்ள 10% நம்ம ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம் லேயர் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ பிரியாணிக்கு மேலே விடக்கூடிய அந்த மிக்ஸ்சர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பிரியாணி எசன்ஸ் கிடச்சிச்சின்னா அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பிரியாணிக்கு மேலே விட போகிற டாபிக். ஸோ இங்கே வந்து நான் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இந்த வாட்டி ரொம்ப சிம்பிள் பிரியாணினால ரைஸ் வந்து குக் பண்ணது என்ன இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். நம்ம மிச்சம் இது வந்து 90% குக்கான ரைஸ். ஸோ இன்னும் ஒரு 10% ஆவியில் வேக வைக்கும்போது நல்ல பக்குவமாக குக் ஆகிடும். இது வந்து நம்ம மசாலா, சிக்கன் மசாலா பண்ணோம்ல அந்த மசாலா. அதுக்கப்புறம் நம்ம அந்த பால், குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த எசன்ஸ் ஊற்றி கலரும் போட்டு வச்சுருக்கேன் இதை டாப்பிங்கில் விடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மூங்கில் இதில் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸில் வந்து இந்த சிப்பல் மட்டும் போட போகிறேன். ஓகே, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஆவி வந்து ஒழுங்காக போகும். ஆனால் ஆக்சுவலி சிப்பல் போட வேணாம்னு நினைக்கிறேன். போடணுமா? எது? இல்லைன்னா அது கீழே வந்துடும். இல்லை, நான் தான் இலை போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். குத்தும்போது கிழிஞ்சிடும். அது ஃபோர்ஸ் தள்ளதுக்கு வேண்டியதான் இது. ஸோ இதுக்கு தான் நான் கூடவே வச்சுருக்கேன் கைப்பில்ல. ஸோ இப்போ வந்து இதை நம்ம சிப்பல் வந்து பேஸில் போட்டாச்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ். ஏன்னா சிக்கன் வச்சோம்னா நமக்கு வடிஞ்சிரும். கீழே ஒரு இலையை எதை வச்சுக்கோ, பிளேட்டை எதை வச்சுக்கோ. நம்ம சிக்கன் லேயர் அடியில் போட முடியாது. அடியில் சிக்கனை போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், அந்த ஓட்டை வழியாக வடிஞ்சிரும். அதனால் ரைஸை வந்து காவாசி ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு லேயர் ரைஸு, நடுஸில் வந்து சிக்கன் ஃபில்லிங், மேலேயும் ரைஸ். ஓகே, ஸோ இது கரெக்டாக ஒரு ஆள் சாப்பிட தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா குறைவாக தான் பிடிக்கும். ரொம்ப குத்தி வைக்காத, ரொம்ப குத்தக்கூடாது. ஏன்னா வந்து அப்போ தான் ஸ்டீம் வந்து போகும் உங்களுக்கு மேலே வரைக்கும் குக் ஆகும்ல. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுடலாம். ஸோ எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அக்கா இந்த மூங்கில் இதை பார்த்துட்டு, இது இப்போ கிடைக்குதா, நாங்கள் இதில் தான் முந்தி வந்து புட்டு அவிப்போம், இங்கே அவிச்சா ஃபுல்லாக மணக்கும், 8 வீட்டுக்கு மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு நாள் இதில் புட்டு வந்து ட்ரை பண்ணோம். ஸோ புட்டு வந்து அவங்க சொன்னது வந்து மண் குடத்தில் அவிக்கணுமா. ஸோ அதனால் புட்டு குடம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ எப்படி பாருங்கள், பழைய காலத்தில் உள்ளதெல்லாம் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. பித்தளை பாத்திரத்துலேருந்து, மண் பாத்திரத்துலேருந்து, கல் சட்டியிலேருந்து எல்லாமே. ஸோ நம்ம இங்கே பாருங்கள் போட்டேன். இனி நான் டாப்பில் வந்து ரைஸ் போட போகிறேன். அந்த இது ஊற்றணும். இனி நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த பால், எசன்ஸு, அந்த அக்காவோட ஃபோன். மகா, அந்த அக்காவுக்கு ஃபோன் அடிக்கின்னு சொல்லு. என்ன கொடு, இந்த கொடுத்து. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட் கிலோ அரிசியில் ஊற்றலையா? இல்லை அது வேண்டாம், டாப்பில் தான் ஊற்றணும். இதுதான் சர்விங்க்கு வரும். ஸோ இதில் வந்து டாப்பில் நீங்கள் ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ், ஆனியன் எல்லாமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வாழை இலை பறிச்சோம் தெரியுமா, அந்த வாழை இலையை வச்சு கவர் பண்ணிடலாம். அது வாசனைக்கா? வாசனைக்கு ஒன்று ஒரு சீல்டு மாதிரி வர்றதுக்கு, ஏன்னா தம் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஆவி எதுவும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது, அதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு டோட்டலாக. இனி இதை எடுத்து இந்த கம்மியாக. ஸோ இங்கே வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த ஓட்டை இது பண்ணுறது மாதிரி சீல் பண்ணிடுவோம். இப்படி வச்சுருக்கேன் இவ்வளோ. ஸோ இது வந்து நீங்கள் நம்மளுக்கு வந்து அந்த விசில் வரக்கூடியதுலேருந்து ஸ்டீம் அப்படியே மேலே போய் ஃபுல்லாக ஸ்டீம் ஆகிடும். ஸோ டோட்டலாக நான் ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ குக்கர் நான் அந்த இதில் வைப்பேன் நினச்சேன். எதில்?
ஆமாம், புட்டுக்குழலில் வேணாலும் வைக்கலாம். ஆனால் இது வந்து டக்குன்னு அந்த ஆவி வந்துடும், அதனால். ஓகே. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்கிறேன். நான் வந்து அந்த குக்கருக்கு மேலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரட்டை மேலே மூடி இருக்கும் தெரியுமா, அதுலேருந்து மேலே வந்து புகை வரணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து மேலே புகை வரல அப்படின்னா கீழே வந்து நம்ம சிப்பல் போட்டிருந்தோம் தெரியுமா, அதில் வந்து ஏதாவது ஒரு பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் ஒன் பண்ணும்போது எனக்கு மேலே இருந்து அந்தளவுக்கு ஸ்டீம் வரல. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ண இப்படி ட்ரை பண்ணேன். 10 நிமிஷம் கழிச்சு நமக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி இங்கே பில்ட் ஆகிடுச்சு. அதனால் புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. அதனால் இது வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ மேலே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் தெரியுதுல்ல, ஸ்டீம் வந்து மேலே வந்து நம்ம புட்டுக்கெல்லாம் வரும்ல, அது மாதிரி வரணும். ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பேம்பு பிரியாணி 15 மினிட்ஸ் ஸ்டீமில் இருந்துச்சு. ஸோ இன்னும் அதில் வந்து ஆவி பறக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் மேட்ரு. ஏன்னா நான் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. ஸோ எப்படி ஆக்சுவலி தட்டுவாங்களோ? தட்ட மாட்டாங்க. ஆமாம், தட்டதான். சரி சரி. செம்ம. ஒட்டவே இல்லை, ஒன்றுமே க்ளீனாக வந்துச்சு. சரி பாருங்க, நம்மளோட மூங்கில் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைத்தா இருக்குது, பப்படம் இருக்குது, நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்றேன். அழகாக வந்திருக்கு ரைஸ். ஏன்னா அந்த ரைஸ் வந்து நம்ம 90% குக் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் அந்த ஆவியில் வந்து 10-15 நிமிஷம் வச்சதுல வந்து பக்குவமாக வந்திருக்கு. அந்த சிக்கனில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே அந்த ரைஸில் இறங்கி பிரியாணி வந்து அந்த மூங்கிலோட ஃப்ளேவரும் லைட்டாக வருது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்ன சொல்ல, வீட்டில் உள்ளவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து இது செமையான ஒரு டெக்னிக். ஓகே, ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.